வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் ப்ளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎல்ல 15வது மேட்ச் ஆன திருச்சி வெர்சஸ் கோவை மேட்சுக்கான ப்ரிவியூ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல உங்களுக்காகவே நம்ம ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு அப்டேட்டா இருந்தாலும் கண்டிப்பா நம்ம டெலிகிராம் சேனல்ல தான் கொடுக்க முடியும். ஸோ மறக்காம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல நீங்க இதுவரைக்கும் ஃபேண்டசி XL11 ஆப்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ட்ரி ஃபீஸ் வைஸா நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்லாம மினி கிராண்ட் லீக் அந்த மாதிரி எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. அதே போல டிஎன்பிஎலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா உங்களால அந்த இடத்த அச்சீவ் பண்ண முடியும். ஸோ தொடர்ந்து பாத்தீங்கன்னா பிளே பண்றவங்க தாராளமா நீங்க இந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ல டிஎன்பிஎல் மட்டும் பிளே பண்ணாலே போதும். நீங்க மற்ற ஒரு மேட்ச் பிளே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா டிஎன்பிஎலுக்கு அவ்வளோ அட்வான்டேஜஸ் நமக்கு கிடைக்குது இந்த ஒரு ஆப்ல இருந்ததுனால மிஸ் பண்ணாம பிளே பண்ணுங்க. இன்னமும் கூட ட்ரை பண்ணலன்னா ஒன்றும் பரவாயில்ல, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னமும் நமக்கு நிறைய மேட்சஸ் இருக்கு. ஸோ நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல நம்ம மேட்சுக்கான ரிப்போர்ட். ஸோ இந்த மேட்ச் எங்க நடக்குன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் சேலம், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பிச்சை பொறுத்த வரைக்கும் எப்படி எல்லாம் மேட்ச் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இப்போ. ஸோ லாஸ்டா நடந்த மேட்ச் திண்டுக்கல் வெர்சஸ் சேப்பாக். இந்த மேட்ச் மழையினால கேன்சல் ஆகி 7 ஓவர் மேட்ச் நடத்தினாங்க. அதுல செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் பாத்தீங்கன்னா ஈஸியா வின் ஆயிட்டு. சிஎஸ்சி ஈஸியா வின் பண்ணாங்க. ஃபாஸ்ட் 5 ஸ்பின்னர் 2 விக்கெட் எடுத்தாங்க. அதுக்கு முந்தின அதே நாள் ஞாயிற்றுக்கிழமை 3 மணி மேட்ச்ல திருச்சி வெர்சஸ் சேலம் மேட்ச்ல திருச்சி 198 ரன் இந்த பிச்சில இந்த சீசன்ல ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ணாங்க. ஃபாஸ்ட் 11, ஸ்பின்னர் 3 விக்கெட் அண்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் ஈஸியா வின் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு மேட்ச் மட்டும்தான் இந்த பிச்சில் இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் வின் பண்ணி இருக்கிறாங்க. மீதி எல்லாமே செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் தான் வின் பண்ணாங்க. நெல்லை வெர்சஸ் லைக்கா மேட்ச், கோவை மேட்ச்லயே கோவை தான் வின் பண்ணாங்க. 9 விக்கெட் வித்தியாசத்துல டார்கெட்டை ஈஸியா பினிஷ் பண்ணிட்டாங்க. 5 விக்கெட் ஃபாஸ்டும் 3 விக்கெட் ஸ்பின்னர் எடுத்தாங்க. இது மதுரை வெர்சஸ் திருப்பூர் மேட்ச்லயும் திருப்பூர் போராடி வின் பண்ணாங்க. 5 விக்கெட் ஃபாஸ்டும் 10 விக்கெட் ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க. பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டா தான் இருக்கு. ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்பின்னருக்கு ஒரு பேலன்ஸ்டு பிச்சா தான் இருக்கு. 3 மேட்ச் தான் பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் வின் பண்ணி, ஒரே ஒரு மேட்ச் தான் பேட்டிங் ஃபர்ஸ்ட், பேட்டிங் செகண்ட் ஈஸியா வின் பண்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், டோட்டலா இந்த வருஷம் கோயம்புத்தூர்ல 4 மேட்ச் நடத்திருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் தான் பேட்டிங் ஃபர்ஸ்ட், மீதி 3 மேட்ச் பேட்டிங் செகண்ட் தான் வின் பண்ணிருக்காங்க. ஸ்கோர் வைஸா 0ல இருந்து 2 இன்னிங்ஸ், 150 to 169க்குள்ள 4 இன்னிங்ஸ், 70 to 89க்குள்ள ஒரு இன்னிங்ஸ், 90+ ஒரு இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. இந்த பிச்சோட ஹை ஸ்கோர் திருச்சி தான் ஸ்கோர் பண்ணிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 198. லோ ஸ்கோர் திண்டுக்கல் டிராகன்ஸ் 64க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஒரு ஆவரேஜான ஸ்கோர் பாத்தீங்கன்னா 140ல இருந்து 150க்குள்ளதான் வருது. ரொம்ப பெருசாலாம் பாத்தீங்கன்னா ஸ்கோர் இல்ல. 4 மேட்ச் ரன்னை ஃபர்ஸ்ட் பேட்டிங் கூட்டி நீங்க டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும், அதுதான் வருது. இப்போ லைக்காக்கான ஒரு பாசிபிள் 11. சோ லைக்கா கோவை கிங்ஸ் அந்த டீம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டீமோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதாவது முதல் மேட்ச் சேப்பாக் கூட வின்னிங், 2வது மேட்ச் திருப்பூர் கூட வின்னிங், 3வது மேட்ச் நெல்லை கூட வின்னிங். இதுல நீங்க எல்லாமே ஸ்ட்ராங்கான டீம் தான் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். சென்னை நல்லா ஆடக்கூடிய, அதாவது சேப்பாக் நல்லா ஆடக்கூடிய டீம், திருப்பூர் நல்லாவே ஆடினாங்க. அதே மாதிரி நெல்லை தோத்த, அவங்க 3ல 1 தோத்தாங்க, அதுவும் இது கூட தான் தோத்துருக்காங்க. அண்ட் இன்னைக்கு திருச்சி கூட ஆடுறாங்க. திருச்சி பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நல்ல ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்காங்க. சோ எப்படி ஆட போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு பிளேயரா பார்க்கலாம். சாய் சுதர்சன் அண்ட் சுரேஷ்குமார் 2 பேரும் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. இதுல சாய் சுதர்சன் ஒரு பெஸ்ட் பிளேயர் இந்த டீம்ல. அதாவது அதுவும் குறிப்பா இந்த பர்டிகுலர் வென்யூல அவர் பயங்கரமா ஆடி இருக்காரு. ஆனா ரீசெண்டா ஒரு 8 ரன் மட்டும்தான் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. அதனால சாய் சுதர்சன் மொக்க அப்படிலாம் நினைக்க வேணாம். ஏன்னா இந்த பிச்சில் அவரோட ரெக்கார்டை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், அந்த லெவலுக்கு பாத்தீங்கன்னா சூப்பரா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மினிமம் அவர்கிட்ட இருந்து நீங்க ஒரு 35ல இருந்து ஒரு 45 ரன் வரைக்குமே நீங்க அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரன்ஸ் மட்டுமே குறையாம ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட் நான் பர்டிகுலரா சாய் சுதர்சன் எதிர்பார்க்கிறேன். அதே மாதிரி சுரேஷ்குமார் ஒரு ஹார்ட் ஹிட்டர். டே செட் ஆச்சுன்னா அது நல்லா ஸ்கோர் பண்ணுவாரு. டே செட் ஆகல அப்படின்னா இந்த மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் அவரோட ரீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ்
4, 6, 63 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 3 மேட்ச்ல ஒரு இன்னிங்ஸா நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பிளஸ் அவர்கிட்ட விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு அடிஷனல் ஆப்ஷனல் இருக்குங்கிறதுனால அவர் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்துடுறாரு. மினிமம் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்துமே நீங்க ஒரு 20 ரன் டு 25 ரன் எதிர்பார்த்தாலும் ஒரு 40 பிளஸ் பாயிண்ட் வந்துருவாரு எப்படி பார்த்தாலும். ஏன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால மினிமம் 2 கேட்ச் ஏதாவது பிடிச்சினாலும் வந்துருவாரு. அடுத்து சச்சின் ஒன் டவுன் லாஸ்ட் மேட்ச் வந்து கொஞ்சம் இன்ஜுரினால வெளியே போனாரு. பட் இந்த மேட்ச் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இருக்கிறதுலே இந்த டீம்ல கன்சிஸ்டன்சி ஆடக்கூடிய பிளேயர். இப்போ சுரேஷ் மாதிரியான ஹிட்டர்ஸ் வந்து 3ல ஒரு மேட்ச் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க நல்லா. ஆனா இந்த சச்சின் மாதிரியான பிளேயர்ஸ் வந்து எல்லா மேட்சுமே ஒரு ஆவரேஜா ஸ்கோர் பண்ணி கொடுக்குறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சச்சின் இருந்து நீங்க மினிமம் ஒரு 30 டு 40 ரன் எதிர்பார்க்கலாம். 40 பிளஸ் பாயிண்ட். லாஸ்ட் மேட்ச்ல யாருமே அவர் எடுக்கல. ஒரு 76 ரன் ஸ்கோர் பண்ணாரு. ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கு. 63, 30, 76 சொல்லி ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸும் நல்லாவே தான் வந்து வச்சிருக்கிறாரு. அதுக்கடுத்து ஷாருக் கான் ஒரு முக்கியமான பிளேயர் அந்த டீமுக்கு. பேட்டிங் பிளஸ் பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர். இது வரைக்கும் ஒரு டிஎன்பிஎல்ல இந்த 3 மேட்ச் ஆடி இருக்காரு. விக்கெட் எடுக்காத மேட்சே கிடையாது. எல்லா மேட்ச்லயுமே 3 ஓவர் போலிங் பண்ணி 1 விக்கெட், 4 ஓவர் போலிங் பண்ணி 2 விக்கெட், 4 ஓவர் போலிங் பண்ணி 2 விக்கெட். பேட்டிங்ல ஒரு மேட்ச் மட்டும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. குறையாம பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு 25 ரன்னும் பிளஸ் 1 விக்கெட் எதிர்பார்த்தீங்கன்னா கூட அவர்கிட்ட இருந்து நீங்க குறையாம ஒரு 60 பிளஸ் பாயிண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து முகிலேஷ் கொஞ்சம் நல்ல நின்று நிதானமா ஆடக்கூடிய ஒரு பிளேயரா இருக்கிறது. அதாவது ஒரு சில மேட்ச் அவருக்கான பேட்டிங் வாய்ப்புங்கிறது கிடைக்காம போகும். ஒரு சில மேட்ச் வந்து கிடைச்சாலும் அவுட் ஆயிடாரு. சில இன்னைக்கு அதை கரெக்டா பயன்படுத்துறாரு. இந்த 3மே வந்து பாத்தீங்கன்னா முகிலேஷ் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. பெரும்பாலும் அவருக்கு நல்ல ஒரு எந்த ஒரு பிரஷர் இல்லாம பேட்டிங் வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஒரு 15ல இருந்து ஒரு 25 ரன் அதிகபட்சம் ஸ்கோர் பண்ணி ஒரு 30 பாயிண்ட் அதிகபட்சமா வாங்கி கொடுக்கலாம். அதிகபட்சமா தான் 30 நம்ம சொல்லியிருக்கிறோம். அடுத்து அரவிந்த் வந்துக்கும் அவருக்கும் பெருசா இந்த அரவிந்த் அடுத்து பாத்தீங்கன்னா அத்திக் ரஹ்மான் இவங்களுக்கு எல்லாம் பெருசா அந்த பேட்டிங் வாய்ப்பு எல்லாம் கிடைக்காது. அதிகபட்சமா பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து ஒரு 20 பாயிண்ட் நீங்க எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேல பெருசா எதிர்பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அந்த ஸ்டார்டிங்லேயே வந்து ஆடக்கூடிய பிளேயர்ஸே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாட்டி லைக்காக்கு வந்து ஹெல்ப் பண்ணி மேட்ச் பினிஷ் பண்ணிடுறாங்க. அவங்க சொதப்புற அன்னைக்கு இவங்களும் சொதப்பிடுறாங்க. அதுவும் ஒரு இதா இருக்கு. அதனால ஒரு 6 பேட்டிங் லைனப்ல டாப் 5 வந்து நல்ல பெஸ்டா இருக்கிறாங்க. அடுத்து பவுலிங் ஆப்ஷன்ல மகமூட் சோ நல்ல பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு பவுலரா இருக்கிறாரு. நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலரா இருக்காரு அந்த டீமுக்கு. இது வரைக்கும் விளையாண்ட மேட்சஸ்ல எல்லா மேட்சுமே அவர் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. குறையாம நீங்க அவருக்கு இருந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து 2 விக்கெட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு 30 பிளஸ் பாயிண்டே வச்சுக்கோங்க. அதிகபட்சமா ஒரு 30 பாயிண்ட். அடுத்து சித்தார்த் மணிமாறன் அந்த டீம்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல மெயின் ஸ்பின்னர். ஐபிஎல் லெவலுக்கு போன ஒரு ஸ்பின்னர். மினிமம் அவர்கிட்ட இருந்து நீங்க வந்து ஒரு விக்கெட் எதிர்பார்த்தரலாம். எல்லா மேட்சுமே ரீசெண்டா நடந்த எல்லா மேட்ச்லயுமே கம்ப்ளீட்டா 4 ஓவர் போலிங் பண்ணியிருக்காரு. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்டா 4 ஓவர் போலிங் பண்ணக்கூடிய பவுலர் தான் டிஎன்பிஎல்ல ரொம்ப முக்கியம். அடுத்து சுப்பிரமணியனும் அதே மாதிரி தான். கம்ப்ளீட்டா 4 ஓவர் போலிங் பண்ணக்கூடிய பவுலர் பிளஸ் மெயின் ஸ்பின்னரா இருக்கிறாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர் கிடையாது. விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே அவரால கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. பட் கண்டிப்பா நீங்க ஒரு விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம் அவருக்கு. ஏன்னா 4 ஓவர் கம்ப்ளீட்டா போல் பண்ணும்போது ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி திருச்சி வந்து அந்த சஞ்சய் யாதவ் மட்டும்தான் மெயின். அவரை தூக்கியாச்சுன்னா முடிஞ்சு இல்ல அப்படிங்கும் போது அந்த டீம் வந்து டம்மி பண்ணிடுவாங்க. அதனால கொஞ்சம் கவனம் பாருங்க. அடுத்து யோகேஸ்வரனும் அதே மாதிரிதான். நல்ல ஒரு பவுலர். பட் விக்கெட் டேக்கிங் பவுலர் கிடையாது. அதிகபட்சமா அவருக்கு வந்து 2ல இருந்து 3 ஓவர் தான் நீங்க எதிர்பார்க்க முடியும். விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாதிரியான மேட்சஸ்ல ஒரு விக்கெட்டோட நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரிதான் தாமரை கண்ணன் 2 பேருமே ஃபாஸ்ட். அதனால எல்லா மேட்சுமே ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய விக்கெட் டேக்கிங் பவுலர் ஒரு விக்கெட்டோட நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். எல்லா பவுலர்ஸ் கிட்ட இருந்தும் ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஏன்னா எல்லாருமே ஸ்டாண்டர்டா பவுலிங் பண்ணக்கூடிய பவுலர்ஸா இருக்கிறாங்க. இப்போ வந்து இந்த டீம்ல வந்து யார் ஒரு 6 இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்சன் 1வது பிளேயரா நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். 2வது சுரேஷ் குமார் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். 3வது சச்சின் பிளேயிங் லெவல்ல இருக்க சில பேர் டவுட்டுங்கிறாங்க பார்க்கலாம். 4வது ஷாருக் கான். 5வது வந்து பாத்தீங்கன்னா முகமது. 6வது வந்து சித்தார்த். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 6 பேர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல செலக்டட் பெர்சன்டேஜ் இருக்கட்டும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷாருக் கானுக்கு வந்து பெஸ்ட் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி சாய் சுதர்சனுக்கும் பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இந்த டீம்ல இருந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 2 பேருக்குமே லைக்கால இருந்து உங்களுடைய டீம்ல வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பார்க்கலாம். அதே இது
நீங்க கொஞ்சம் கேம் சேஞ்சர் ஆப்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா பவுலிங்ல இருந்து நீங்க வந்து எடுங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சுப்பிரமணியன், யோகேஸ்வரன் சொல்லி இந்த ரெண்டு பேரையுமே வந்து பாத்தீங்கன்னா கேம் சேஞ்சரா நீங்க வந்து எடுத்து பார்க்கலாம். உங்களுடைய டீம்ஸ்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஏன்னா சுப்பிரமணியன்லாம் 4 ஓவர் கம்ப்ளீட்டா பவுல் பண்றாரு. திடீர்னு ஸ்பின்னுக்கு சப்போர்ட் கிடைச்சு ஒரு 2-3 விக்கெட்லாம் ஸ்கோர் பண்ணி கொடுக்கலாம். அதனால ஒரு கேம் சேஞ்சரா நீங்க ட்ரை பண்ணுங்க. யோகேஸ்வரன் அதே மாதிரி தான் மினிமம் 3 ஓவர் பவுல் பண்றாரு. சில அன்னைக்கு டே கரெக்டா செட் ஆச்சுன்னா நிறைய ஓவர் கொடுத்துடுறாங்க. டிஎன்பில பொறுத்த வரைக்கும் ஓவர் நல்லா பவுல் பண்ணாருன்னா 2வது ஓவர், 2வது ஓவர் விக்கெட் எடுத்தாருன்னா 3வது ஓவர், 3வது ஓவர் நல்லா பவுல் பண்ணா 4வது ஓவர். இப்போ இப்படி இதே இது ஓவர் பவுலிங் பண்ணி அடி வாங்கிட்டாருன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இதுதான் டிஎன்பில ஒரு பெரிய மைனஸ். பவுலர்ஸ் கிட்ட நம்ம எடுக்கும் போது அதை கவனமா பாத்துக்கோங்க. அடுத்து வந்து திருச்சி கிராண்ட் சோழர். ஸோ லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் சூப்பரா ஆடுறாங்க. டீம் வந்து முதல் மேட்ச் வந்து திண்டுக்கல் டிராகன்ஸ் கூட தோத்தோம்னே ஜோக்கர் நினைச்சோம். ஆனா அடுத்த மேட்சை வந்து மதுரையை வின் பண்ணாங்க, சேலமையும் வந்து பாத்தீங்கன்னா போட்டாங்க. அந்த லெவலுக்கு 3 ரன் 2 வின்னு நெல்லையை விட பாயிண்ட் லீடிங்ல இருக்கிறாங்க ரன் ரைட்ல. அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங்கா ஆடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஒரே ஒரு ரீசன் சஞ்சய் யாதவ் மட்டும்தான். இப்போ வந்து மூர்த்தியும் அகமதும் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. இல்ல மூர்த்தி வந்து ஒரு கணிசமான ஸ்கோர் ஆட மாட்டேங்கிறார். ஒரு மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு 15ல இருந்து 25 ரன் தான், ஒரு 20 பாயிண்ட் தான் நீங்க அவர்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஏன்னா ரீசெண்டாவும் அப்படிதான் அவர் வந்து ஸ்கோர் பண்ணிருக்கிறாரு. பெருசா ஒரு இன்னிங்ஸ் அவர்கிட்ட இருந்து நான் ஆடல. அகமது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹார்டு ஹிட்டர். டே செட் ஆச்சு செத்தாங்க அந்த மாதிரி தான் பாருங்க. 90 இந்த மாதிரி ஆடிட்டாருன்னா க்ளோஸ் ஆடிடுவாரு. பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கு. இந்த டாப்ல வந்து பாத்தீங்கன்னா மூர்த்தி, அகமது, ஷாம் சுந்தர், யாமல் போது இந்த யாமல் இந்த 4 பேர்ல எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பார்க்கும்போது அகமதுக்கு இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா குறையாம ஒரு 40 பாயிண்ட் எடுப்பார் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஷாம் சுந்தர் வந்து பார்த்தோம்னா ஒரு கணிசமா ஆடுவார். எல்லா மேட்சுமே சிங்கிள் டிஜிட்ல ஆடக்கூடிய பிளேயர் கிடையாது. எல்லா மேட்சுமே ஒரு 50+ ஆடக்கூடிய பிளேயர் கிடையாது. ஒரு 25ல இருந்து ஒரு 30 ரன் இந்த மாதிரி ஆடக்கூடிய ஒரு பிளேயரா இருக்கிறாரு. நீங்க ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தாலும் தெரியும். ஒரு 30 பாயிண்ட் நீங்க அவர்கிட்ட இருந்து எடுக்கலாம். யாமலும் அதே மாதிரிதான் ஒரு டீசெண்டா ஆடக்கூடிய பிளேயர். பட் இன்னைக்கு வந்து லைக்காக்கு அகைன்ஸ்ட் ஆடணுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால எனக்கு வந்து ஒரு 15ல இருந்து 25 ரன் ஸ்கோர் பண்ணி அதிகபட்சம் ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட் ஓவராலா வாங்கி கொடுப்பாரு. சஞ்சய் யாதவ் லாஸ்ட் மேட்ச் வந்து பேட்டிங்கோட வெளியே போயிட்டாரு. பவுலிங் வரல, கால லேசா இன்ஜுரிங்கிறதுனால. பட் அது ரொம்ப பெரிய இன்ஜுரி மாதிரி தெரியலங்கிறத உள்ள வரலாம். சஞ்சய் யாதவ்க்கு வந்து நீங்க குறையாம ஒரு 30 ரன், ஏன்னா லைக்காக்கு அகைன்ஸ்ட் ஆடுறாரு, பிளஸ் ஒரு விக்கெட் எதிர்பார்த்தீங்கன்னா கூட ஒரு 60+ பாயிண்ட் வந்து ஈஸியா வாங்கி கொடுத்துருவாரு. ராஜ்குமார் ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர். பேட்டிங்லயும் மாஸ் காமிப்பாரு, பவுலிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா மாஸ் காமிச்சிட்டு இருக்காரு. ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னாலே தெரியும். இந்த மேட்ச்ல பேட்டிங்ல பாயிண்ட் வாங்கி கொடுத்தாரு, பவுலிங்ல பெருசா வாங்கி கொடுக்கல. இந்த மேட்ச் வந்து பவுலிங்ல பாயிண்ட் வாங்கி கொடுத்தாரு, பேட்டிங்ல வாங்கி கொடுக்கல. இதுல ரெண்டுமே சூப்பரா பாயிண்ட் வாங்கி கொடுத்திருக்காரு. எதிரியாச்சும் ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா ராஜ்குமார் வாங்கி கொடுத்துருவாரு. குறையாம அவர்கிட்ட இருந்தும் 60 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் லைக்கா அப்படிங்கிறது ஒரு சூப்பரான டீம். கோவைங்கிறது அது கிட்ட விளையாடுறதுனால ராஜ்குமாரால 60 பாயிண்ட் வாங்கி கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பட் பார்க்கலாம். அடுத்து PS நிர்மல் குமார் பேட்டிங் வாய்ப்பு இது வரைக்கும் முதல் 2 மேட்ச் ஆடல, 3ஆம் மேட்ச் பேட்டிங் வாய்ப்பு அவர் கிடைக்கல. அதிகபட்சம் 15ல இருந்து 20 ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 20 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். ஆண்டனி தாஸ் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச்ல சரியா பெர்ஃபார்ம் பண்ணல பவுலிங்ல. லாஸ்ட் மேட்ச் வந்து நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா சேலம்க்கு அகைன்ஸ்டா பவுலிங் பண்ணாரு. 2 விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பவுலர் தான். அடுத்து சரவணகுமார் கண்டிப்பா எல்லா மேட்சுமே மினிமம் ஒரு விக்கெட் நம்ம வந்து அவர்கிட்ட எதிர்பார்த்திடலாம். அதனால குறையாம 30 பாயிண்ட் சரவணகுமார் வாங்கி கொடுத்துருவாரு. விக்னேஷ் அந்த டீம்ல இருக்கக்கூடிய ஒரு மெயின் ஸ்பின்னர். சஞ்சய் யாதவ்க்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விக்னேஷ் வந்து மெயின் ஸ்பின்னரா இருக்கிறாரு. பெருசா அவருக்கு வந்து ஓவர் கொடுக்கல. முதல் 2 மேட்ச் வந்து கொடுக்கல, ஆனா லாஸ்ட் மேட்ச் வந்து கொடுத்தாங்க. மினிமம் நீங்க விக்னேஷ் வந்து ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். அடுத்து ஈஸ்வரன் முதல் மேட்ச் 6 விக்கெட் எடுத்தாரு, 2ஆம் மேட்ச் 1 விக்கெட். லாஸ்ட் மேட்ச்ல ஓவர்ல சரியான 20+ ரன் இருந்தாலும் நீங்க வந்து ஈஸ்வரன் கிட்ட இருந்து ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். அதிசயராஜ் டேவிட்சன் கிட்ட இருந்தும் நீங்க மினிமம் ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். அவரோட ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னாலே தெரியும், எப்படினாலும் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் முதல் இம்பார்ட்டன்ட் சஞ்சய் யாதவ், 2வது ராஜ்குமார், 3வது அகமது, 4வது வந்து பார்த்தோம்னா சரவணகுமார், 5வது ஆப்ஷன்ல கொஞ்சம் உங்களுக்கு ரிஸ்கான ஆப்ஷன்ல போனா ஈஸ்வரன் வச்சு போலாம். பவுலிங் ஆப்ஷன் வேணும்னா, பேட்டிங் ஆப்ஷன் வேணும்னா நீங்க ஏதாச்சும் ஷாம் சுந்தர் மாதிரியான பிளேயர்ஸ் கூட வச்சு ட்ரை பண்ணலாம். இந்த டீம்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ல வந்து பாத்தீங்கன்னா சஞ்சய் யாதவுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம். நீங்க வந்து ராஜ்குமாருக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து எடுத்துட்டு போலாம்.
கேம் சேஞ்சரா நீங்க ஒரு பிளேயரை ரிஸ்கா சூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மேட்ச்ல வந்து நீங்க வந்து விக்னேஷை வந்து கேம் சேஞ்சரா நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம பின்னாடியே நான் கொடுத்துருக்கேன், அந்த ஸ்லைட்லயே உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன், அதுல பாத்தீங்கன்னாலும் தெரியும். ஸோ இப்போ வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் லீக் டெமோ டீம் பாத்தீங்கன்னா சுரேஷ்குமார், அகமது, சாய் சுதர்சன், ராஜ்குமார், சச்சி, ஷாருக் கான், சஞ்சய் யாதவ், சரவணன், சித்தார்த்து, முகமது, ஈஸ்வரன். இந்த ஈஸ்வரன் இடத்துல ஏதாச்சும் ஒரு பிளேயரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னைக்கு மேட்ச்ல ஒரு 4 முக்கியமான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கு. மோஸ்டா ஷாருக் கான், சஞ்சய் யாதவ் இந்த 2 பேரும் தான் எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் சாய் சுதர்சனுமே நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் தான். ராஜ்குமாருமே நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான். இந்த 4 பேருக்குமே பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எலிஜிபிள் இருக்கு. கேம் சேஞ்சரா யோகேஸ்வரன், சுப்பிரமணியன் ஒரு ஃபாஸ்ட் ஒரு ஸ்பின்னர், இங்க ஈஸ்வரன் ஒரு ஃபாஸ்ட் ஒரு ஸ்பின்னர். ஏன்னா எப்ப வேணாலும் எதுக்கு வேணாலும் சப்போர்ட் கிடைக்கலாம். ஃபாஸ்ட்டுக்கு தான் சப்போர்ட் கிடைக்கும் சொல்லி ஃபுல்லா ஃபாஸ்ட் போனஸ் ட்ரை பண்ண முடியாது. ஸ்பின்னுக்கு தான் ட்ரை கிடைக்கும் சொல்லி ஸ்பின்னரை ட்ரை பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த டீம்ல நீங்க ஏதாச்சும் ஒரு பிளேயரை வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய ட்ரம் கார்டை நீங்க வந்து சூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சித்தார்த்துக்கு பதிலா நீங்க வந்து சுப்பிரமணியனை கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா சுப்பிரமணியனும் 4 ஓவர் போலிங் பண்ணி எல்லா மேட்சும் ஒரு விக்கெட் எடுக்காரு. சித்தார்த் மணிமாறனும் அதே மாதிரி தான் 4 ஓவர் போலிங் பண்ணி எல்லா மேட்சும் ஒரு விக்கெட் தான் எடுத்து கொடுக்காரு. அப்படிங்கும்போது ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்கலாம். ஏன்னா சித்தார்த் மணிமாறனோட செலக்டட் பெர்சன்டேஜ் 70, சுப்பிரமணியனோட செலக்டட் பெர்சன்டேஜ் 20. ஒருவேளை அவர் ஒரு விக்கெட்டும் சுப்பிரமணியன் 2 விக்கெட் எடுத்து கொடுத்தா 1 சைடு வின்னிங், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதனால கொஞ்சம் கவனமா ட்ரை பண்ணுங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா நீங்க போடக்கூடிய கேப்டன் ஷாருக் கான் அண்ட் சஞ்சய் யாதவ் 2 பேர்ல உங்களுடைய கேப்டன் அதிக பாயிண்ட்னா நீங்க வின் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம வந்து வீடியோ போடுறதுக்கு சப்போர்ட்டிவா இருங்க நண்பா. கொஞ்சம் ஒரு சில ஃபேமிலியில இஷ்யூனால நம்ம வந்து 2 நாள் வீடியோ போடல, தப்பா எடுத்துக்காதீங்க. தொடர்ந்து உங்களுடைய லைக்ஸை வந்து நமக்கு வந்து சப்போர்ட் மூலமா காமிங்க. கண்டிப்பா நம்ம எல்லா மேட்சுக்குமான வீடியோ பிளஸ் டீம்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். டிஎன்பிஎலுக்கு பெஸ்டா பண்ற ஒரே சேனல் நம்ம சேனல் தான். ஸோ சப்போர்ட் பண்ண மட்டும் தவறிடாதீங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.